தனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 15. சுழன்று வந்த கத்தி. திரண்டு வந்து கவிந்திருந்த மேகங்கள் எல்லாம் திசை கெட்டு கலைந்து விட்டன. வானம் துலாம்பரமாகியது. ஆயினும் காலை இளம்பருதி சோகைத்தனமாகவே வானப்படுதாவின் கரையில் ஒட்டி மெல்ல மெல்ல ஊர்ந்து மேலேறி கொண்டிருந்தது. அலறி பதறியபடி ஓடி வந்த அந்த பெண் இப்போது ஒரு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தாள். அவளது மெத்தென்ற மடியில் தலை வைத்து படுத்திருந்தான் குலோத்துங்கன். சற்றும் எதிர்பாராத விதமாக குதிரை மேலிருந்து தூக்கி எறியப்பட்டதால் பிரங்கை இழந்து பிணம் போல படுத்து கிடந்தான் அவன். நூழிலை போல சுவாசம் விட்டபடி கண்மூடி கிடந்த குலோத்துங்கனையே விரித்த விழி புரட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண். எல்லையற்ற சோகத்தாலும் பீதியாலும் அவளது நெஞ்சகங்கள் விம்மி விம்மி சாய்ந்து கொண்டிருந்தன. கண்களில் நீர் கலங்கி திரண்டு அவளது பளிங்கு கன்னங்களில் வைரமணி துளிகளாக உருண்டு சரிந்து குலோத்துங்கனின் பரந்த நுதல் வெளியில் வீழ்ந்து நொறுங்கி கரைந்து கொண்டிருந்தன. வெந்நீர் என சூடாக இருந்த அவளது கண்ணீரால் அவன் நெற்றி நனைந்து கொண்டிருந்தது. புத்தம் புது குருத்தின் பொலிவோடும் பரிபூரண பருவ எழிலோடும் விளங்கிய அந்த பெண் அணிந்திருந்த ஆடை அணிமணிகள் மிகவும் கவர்ச்சியாக இருந்தன. மலர் போல மென்மையாக இருந்த வெண்ணிற பாதங்களில் செம்பஞ்சு குழம்பால் செவ்வண்ணம் தோய பூசி கால்களின் சிறு விரல்களுக்கு பீலிகள் மாட்டி இருந்தாள். காலடிகளில் கணுக்கால் இருந்து பெருவிரல் வரை ஒன்றெடுத்து ஒன்று இதழ் விரித்தால் போன்று படரும் காலணி வகையும் அணிந்திருந்தாள். கணுக்கால்களில் முத்து பதித்த சிலம்பு கழல்கள் இருந்தன. வனப்பமைய மடித்த மிக நேர்த்தியான நீல நிற மல்மல் ஆடையை இடுப்பில் சேர்த்து அதன் மீது 32 மணிகள் உள்ள மேகலை அணிந்திருந்தாள். முழங்கைக்கு மேலாக விலை உயர்ந்த முத்து மணிகளாலான பொன் பொதிந்த தோள் வளைகளும் முன்கைகளில் பளபளப்பான வலம்புரி பவள வளையல்களும் பொன் வளையல்களும் அற்புத வேலைப்பாட்டால் ஆன வைர மரகத மணிகள் குயிற்றிய வளையல்களும் பூட்டியிருந்தாள். கை விரல்களில் பற்பல வகைப்பட்ட மோதிரங்கள் மின்னி பளிச்சிட்டன. பச்சை நிற பட்டாலான மார்பு கச்சம் கட்டி அதன் மேல் இளஞ்சிவப்பு நிறமான மிக மெல்லிய ஆடையை உதர ஒட்டியானத்தில் பிணைத்து இரண்டாக வகுத்து இரு தோள்களிலும் போட்டு சரிய விட்டிருந்தாள். கழுத்திலிருந்து வயிற்றின் நடுவரை வந்து மறைக்கும்படியான பல வகை பொன் மாலைகள் பூண்டிருந்தாள். அவற்றில் ஒன்று தங்க சங்கிலியாகவும் மற்றொன்று முறுக்கிய பொன் இழை வடமாகவும் பிரிதொன்று பொன் தழை மாலையாகவும் இருந்தன. இவை அனைத்தையும் ஒருங்கு சேர்த்து நவரத்தினங்கள் இழைத்த பதக்கம் ஒன்று பிறை வடிவில் பிடரிக்கு பின்னே முதுகில் தொங்கிக் கொண்டிருந்தது. தாமரை இதழ் போன்ற செவிகளில் வைரமணி குண்டலங்களும் மகரவாய் கொப்புகளும் ஒலியுமிழ்ந்து அசைந்து கொண்டிருந்தன. நறுநெய் பூசி பளபளப்புடன் விளங்கிய கருங்கூந்தலை 5 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக முறுக்கி ஒன்றுடன் ஒன்றை விட்டு பின்னி இடதுபுற காதுக்கு மேலே உச்சி மேட்டின் சரிவில் ஒன்றாக சேர்த்து சுரைக்காயின் அடிப்பகுதி போன்ற வடிவில் கொண்டையிட்டு கொண்டிருந்தாள். அந்த கொண்டையில் முத்துச்சரங்களும் பவள வளையங்களும் தொங்கியும் பதிந்தும் இருந்தன. இத்துணை எழிலார்ந்த அணிமணி ஆடை அலங்காரத்துடன் கந்தர்வ லோகத்து பெண் போல காட்சியளித்த அவள் யார்? அவள்தான் திருக்கோவலூர் சிற்றரசர் விக்ரம சோழ சேதிராயரின் செல்வ புதல்வி இளவரசி முக்கோ கிழானடி என்பவளாகும். ஜீவனற்ற ஒளியுடன் மந்தமாக மேலேறி கொண்டிருந்த காலை இளஞ்சூரியன் இப்போதுதான் தனது தங்க நிற கதிர்களை வெளியே தலைநீட்ட செய்திருந்தான். அந்த கதிர்களில் சில பொத்தல் நிறைந்த பச்சை நிற குடை போல விரிந்து கவிந்திருந்த ஆலமரத்தின் இடுக்குகளினூடே புகுந்து முக்கோ கிழானடியின் மடியில் படுத்திருந்த குலோத்துங்கனின் முகத்தில் சுள்ளென தைத்தன. அவள் அவனது முகத்தை தன் பஞ்சு போன்ற விரல்களால் மெல்ல துடைத்தாள். அவன் நெற்றியில் வழிந்த தனது கண்ணீரையும் மெதுவாக வழித்துவிட்டாள். இந்நேரம் வரை சவம் போல வெளுத்திருந்த குலோத்துங்கனின் முகம் சிறுக சிறுக உயிர்களை பெற்றது. உலர்ந்த உதடுகள் லேசாக நெளிந்தன. அதை கண்ட முக்கோ கிழானடியின் முகார விந்தம் மலர்ந்தது. குலோத்துங்கனும் கண் விழித்தான். இமை சிமிழ் நீக்கி விழித்த அவன் இரு கருமை கண்களும் வேறிரு நீல கண்களும் முதல் முறையாக சந்தித்தன. விழி புரட்டாது இமை தட்டாது நேருக்கு நேர் நெடுநேரம் அவை சந்தித்து கொண்டே இருந்தன. குலோத்துங்கன் சட்டென்று எழுந்திருக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. மெல்லவே எழுந்து அமர்ந்தான். அதற்குள் முக்கோ கிழானடி சடக்கென்று எழுந்து சற்று தள்ளி போய் நின்று கொண்டாள். அவன் அவளை பார்த்தான். அவளும் அவனை பார்த்தாள். அவனது பார்வையில் எல்லையற்ற வியப்பு வழிந்தது. அவளது நோக்கில் அளவற்ற ஏக்கம் சொரிந்தது. அப்படியே அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டிருந்தனர்.
திடீரென ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டவன் போல பரபரப்பான குரலில், "ஓ, திருக்கோவலூர் சேதிராயரின் மகள் பீலிவளையா?" என்று குழறியபடி கேட்டான் குலோத்துங்கன். அவள் மறுமொழி ஏதும் சொல்லாமல் மௌனமாக நின்றிருந்தாள். குலோத்துங்கனின் நினைவு நரம்புகள் இப்போதுதான் இயங்க ஆரம்பித்தன. சற்று முன்பு நிகழ்ந்து போன சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் அவன் எண்ணி பார்த்தான். அவையெல்லாம் முதலில் ஒரே குழப்பமாக தோன்றி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுடன் தெரியலாயின. குதிரை மேலிருந்து கீழே விழுவதற்கு முன்பு வரை நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அவனது நினைவு திரையில் பளிச்சிட்டு மறைந்தன. அடுத்த கணம் சடார் என்று எழுந்து, "எங்கே என் குதிரை?" என்று கலவர ஹீனஸ்தாயில் கேட்டுக்கொண்டே சாலையை நோக்கி நடந்தான் குலோத்துங்கன். சாலையின் குறுக்கே இரு கரைகளின் இறுதி வரை ஒரு பெரிய குழி வெட்டப்பட்டிருந்தது. பயங்கர அரக்கன் ஒருவனின் வாயை போல அது இருண்டு குழிந்து ஆவென பிளந்து கொண்டிருந்தது. 1.5 ஆள் ஆழமும் 1 ஆள் அகலமுமாக அந்த குழி பறிக்கப்பட்டிருந்தது. விரைந்து வந்த குலோத்துங்கன் அக்குழியின் அருகில் நின்று உள்ளே எட்டி பார்த்தான். அவனது நெஞ்சு பகீர் என்றது. உடல் ஒருமுறை அதிர்ந்து குலுங்கியது. பேயறைப்பட்டவன் போல முகம் வெளிரினான். தன் இரு கைகளாலும் கண்களை பொத்திக் கொண்டு அப்பால் வந்துவிட்டான். அந்த படுகுழியில் குலோத்துங்கன் பார்த்தது என்ன? கடந்த 5 ஆண்டுகளாக அவனுடைய ஆருயிர் நண்பனைப் போலவும் அன்பும் பரிவும் காட்டி ஆதரிக்கும் வள்ளல் போலவும் உண்மை உள்ளத்தோடு சத்திய நெறியுடன் தொண்டாற்றும் பணியாள் போலவும் மெய் வருத்தம் பாராமல் ஊன் உறக்கம் கருதாமல் கடமையே பெரிதென கொண்ட சுத்த வீரன் போலவும் இருந்து வந்த அந்த வெள்ளை குதிரை அங்கே தூங்கிக் கொண்டிருந்தது. தூங்கிக் கொண்டா இருந்தது? இல்லை, இல்லை. உயரிய லட்சியம் ஒன்றுக்காக தன் உயிரை பலி கொடுத்த தியாகத்தின் தலைமகன் போல இறந்து கிடந்தது. சுமை தாங்கி கல்லின் மேல் போய் சோர்வுடன் சாய்ந்து நின்றான் குலோத்துங்கன். ஏதேதோ எண்ணமெல்லாம் எண்ணி அவன் மனம் ஒரேடியாக குழம்பிவிட்டது. தன்னை அறியாத ஒருவித அச்சத்தால் உடல் இளைத்து சிலிர்த்தது. ஆயினும் அவனது கம்பீர சாயல் மட்டும் குன்றாத பொலிவுடன் குமிழ் விட்டு கொண்டுதான் இருந்தது. ஆலமரத்தின் அடியில் நின்று அதன் மெல்லிய விழுது ஒன்றை இடது கையால் பிடித்து கொண்டு பவளம் போல இருந்த ஆலம்பழம் ஒன்றை வலது கரத்தின் உள்ளங்கையில் வைத்து உருட்டியவாறு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் முக்கோக்கிழானடி. குலோத்துங்கனின் இப்போது நிலையில் அவன் எதிரே அந்த எழிலோவிய மங்கை மட்டும் நின்று கொண்டிருக்காவிட்டால் இந்நேரம் பிரங்கை இழந்து விட்டிருப்பான். அப்படி அவன் ஆகாமல் சஞ்சீவி சிலை போல நின்று கொண்டிருந்தாள் அவள். சற்று முன்பு இந்த பெண் மட்டும் என்னை கூப்பிட்டு நிறுத்தி இருக்காவிட்டால் இந்நேரம் எனது நிலைமை என்ன ஆகியிருக்கும்? காடவராயர் ஆரம்பம் முதலே எச்சரித்து வந்ததை நான் பொருட்படுத்தி கவனத்தில் வைத்திருந்தால் இவ்வித சங்கடம் ஏற்பட்டிருக்காது. என் அருமை குதிரையும் இறந்திருக்காது. எனது திருப்பணி திட்டங்களுக்கு இவ்வளவு கொடுமை வாய்ந்த எதிர்ப்பும் சதியும் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் அரசியல் விரோதிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னை எந்த விதத்திலும் ஒழித்து கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெச்சென விளங்குகிறது. எனக்கு நேரவிருந்த இவ்வளவு பெரிய விபத்தை தவிர்க்க இந்த பெண் எப்படி இங்கே வந்து சேர்ந்தாள்? மலரியில் தமிழ் பயின்று கொண்டிருந்த இவள் இந்த மாவன பிரதேசத்துக்கு, அதுவும் இவ்விடியற் சாம நேரத்தில் எப்படி வந்தாள்? என்னை கொல்ல இச்சாலையில் சதி செய்த வேலையை இவள் எப்படி கண்டுபிடித்தாள்? இது ஒருவேளை கண் துடைப்பு கபட நாடகமாக இருக்குமோ? இவளும் எனக்கு எதிராக? குலோத்துங்கனின் கண்கள் சிவந்தன. சினத்தால் அவன் உடல் சிலிர்த்தது. "பீலிவளை, இங்கே நீ எதற்காக வந்தாய்?" என்று சற்றும் இதமற்ற குரலில் கேட்டான் அனபாயன். ஆயினும் அவனையும் அறியாமல் அவனது குரலில் ஒருவித குழைவு இழைந்ததை அறிந்து அவனை ஆச்சரியமுற்றான். அவள் இதை கேட்டு வியப்படைந்தவள் போல காணப்பட்டாள். இப்படி ஒரு வினாவை எதிர்பார்க்காதவள் போலவும் தோன்றினாள். அந்த வினாவுக்கு விடையளிக்க விரும்பவில்லை எனவும் தெரிந்தது. அவள் முகம் வேதனையால் கூம்பியது. கண்களில் விவரிக்க முடியாத உணர்ச்சிகள் கொப்பளித்தன. குலோத்துங்கனை நன்றாக ஒருமுறை ஏறிட்டு பார்த்துவிட்டு தலை குனிந்து கொண்டு சொன்னாள், "நானும் அதை பற்றிதான் இப்போது எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன் அரசே. அது எனக்கே புரியவில்லை. இறைவன் மனிதர்களுக்கு நேரில் வந்து செய்ய முடியாத உதவிகளை இந்த வகையில் செய்து வைக்கிறார் என்பது மட்டும் தெரிகிறது. எனவே நான் எதற்காக இங்கு வந்தேன் என்று கேட்டால் என்னால் விடை சொல்ல முடியாது." பீலிவளையின் இந்த பேச்சை கேட்டு பிரமித்து விட்டான் குலோத்துங்கன். அவள் இத்துணை தெளிவாகவும் கம்பீரமாகவும் துணிவாகவும் விவேகமாகவும் பேசுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆகையால் உடனே ஒன்றும் பேச முடியாமல் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மென்மையான குரலில் கேட்டான், "திருக்கோவலூர் இளவரசி இந்த திருமாணிக்குழி காட்டு சாலைக்கு எப்படி என்று?"
சக்கரவர்த்தி அவர்கள் இன்னும் சிறு பொழுது களைப்பாரி கொண்டு பிறகு அதை பற்றியெல்லாம் விசாரித்து அறிந்து கொள்வது நல்லது என்று எழிலார்ந்த புன்முறுவலுடன் கூறினாள் முக்கோ கிழானடி எனும் பீலிவளை. குலோத்துங்கன் வாயடைத்து போனான். அவனுக்கு இனி என்ன சொல்வது என்ன கேட்பது என்றே தெரியவில்லை. பழுத்த ஆள் இலைகள் உதிர்ந்து பாயாக விரிந்திருந்த அந்த புத்தரையில் அப்படியே அமர்ந்து கொண்டான். இந்த சமயம் அவன் மனத்திரையிலே சூதுவாது அறியாத வெள்ளை புறா போன்ற வெகுளி பெண்ணான எழிசி வல்லபி ஒரு கணம் தோன்றி மறைந்தாள். மறுகணம் அழுத்தமும் கம்பீரமும் ஆண்மைக்குரிய துணிவும் தீட்சண்ய அறிவும் கொண்ட முக்கோ கிழானடியை உற்று பார்த்தான். முன்னவள் அவனுடைய நிழலில் ஒதுங்க அச்சத்துடன் ஏங்கி நின்றாள். பின்னவளோ அவனது நிழலை தன்னுடைய நிழலால் வெற்றி கொண்டு அந்த நிழலே இல்லாதபடி ஆக்கிவிடுவது போல நிமிர்ந்து உயர்ந்து நின்றாள். ஆகவே அவளை நேருக்கு நேர் பார்க்கவே அவன் அஞ்சி தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாய் கம்பீரமாக நிமிர்ந்து பீலிவளை என்று கூப்பிட்டு ஏதோ சொல்ல வாய் எடுத்தான். உடனே அவள் குறுக்கிட்டு, மன்னர் அவர்கள் இனி என்னை பீலிவளை என்று அழைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அது என் தந்தையார் வைத்த பெயர். அவரை நான் இப்போது என் தந்தையாக கருதவில்லை, எனது ஜென்ம விரோதியாக பாவித்திருக்கிறேன். அதனால் அவர் எனக்கு வைத்த அந்த பெயரையும் நான் வெறுக்கிறேன். தங்கள் அன்னை தியாகபதாகை பிராட்டியார் எனக்கு வைத்த பெயராலேயே என்னை அழையுங்கள். நான் இப்போதும் திருக்கோவலூர் இளவரசி அல்லல், வெறும் முக்கோ கிழானடிதான். இந்த பெயராலேயே என்னை அழியுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். பளீர் பளீர் என வெடித்து சிதறிய இச்சொற்களை கேட்டு மீண்டும் வாயடைத்து போனான் குலோத்துங்கன். ஒரு பெண் பேசும் வார்த்தைகளில் இத்தகைய ஈயத்தின் கனம் இருக்கும் என்று அவன் இதற்கு முன்பு அறிந்திருக்கவே இல்லை. எழிசி வல்லபி தன் மலர் இதழ் போன்ற அதரங்களை திறந்து அவனிடம் பேசியது ஒரே ஒரு வார்த்தைதான். பிரபு என்ற அந்த ஒரே ஒரு சிறு வார்த்தையைத்தான் அவள் வாயிலிருந்து வெளிவர கேட்டான். அந்த சின்னஞ்சிறு சொல்லில்தான் என்ன மென்மை, எவ்வளவு தன்மை! பஞ்சின் இதமும் பட்டின் வழவழப்பும் பனியின் குளிர்ச்சியும் மலரின் மனமும் தேனின் சுவையும் அல்லவா அந்த ஒரு சிறிய சொல்லில் தோய்ந்து பொதிந்து சுவர்ந்து கலந்து இருந்தன. ஆனால் இந்த பீலிவளை பேசிய வார்த்தைகளோ வாளின் மின்னல், ஈட்டியின் கூர்மை, கேடயத்தின் திண்மை, இரும்பு கவசத்தின் இறுக்கம். முன்னவளது பேச்சின் மென்மை அவனது உணர்ச்சி தந்திகளை மீட்டும் மெல்லிய விரலாக அமைந்தது. பின்னவளது பேச்சின் தன்மையோ அவனது உயிர்ப்பு நரம்புகளை முறுக்கேற்றும் நெடியான சஞ்சீவியாக இருந்தது. குலோத்துங்கன் வீர உணர்ச்சி மிகுந்த ஒரு மன்னன். எனவே இந்த திண்மையான பேச்சும் அவனை கவரவே செய்தது. தன்னிடம் இருந்த சோர்வெல்லாம் நீங்க பெற்றவனாய் நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு, இளவரசி, நான் இங்கிருந்து விரைவில் புறப்பட்டு விட வேண்டும். அதற்கு தான் நான் அறிய விரும்புவதை விளக்கி சொன்னால் எனக்கு நலமாக இருக்கும் என்று கேட்டான் குலோத்துங்கன். முக்கோ கிழானடி இதை கேட்டு அழகாக புன்னகை பூத்தாள். ஏன் நான் என்று ஒருமையில் சொல்கிறீர்கள்? நாம் என்று பன்மையில் சொல்லக்கூடாதா? யம கிங்கர்களின் பிடியிலிருந்து தப்பி வந்திருக்கும் நான் மீண்டும் அவர்கள் பிடியில் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? குலோத்துங்கன் மூன்றாவது முறையாக பேசும் திராணியை இழந்து ஒரு மாணவன் தன் ஆசானை பார்ப்பது போல அவளை ஏறிட்டு பார்த்தான். அன்றொரு நாள் இளவந்திகை பள்ளியின் நந்தவனத்தில் அவனுடைய அன்னை தியாக பதாகை அவனிடம் இந்த முக்கோ கிழானடியை பற்றி ஏன் பிரஸ்தாபித்தார் என்பதை இப்போது எண்ணி பார்த்தான். அப்படி எண்ணிய போது அவன் மனம் அவனையும் அறியாமல் ஏதோ ஒருவித மகிழ்ச்சி கொண்டது. அது மகிழ்ச்சியா அல்லது வேறு ஏதேனும் ஒரு உணர்ச்சியா என்று அவனால் ஆராய முடியவில்லை. முக்கோ கிழானடி அவனது சிந்தனையை கலைப்பது போல மீண்டும் பேசினாள். மன்னர் அவர்கள் நான் இங்கே எப்படி வந்தேன், சற்று முன்பு அவருக்கு நேரவிருந்த ஆபத்தை எவ்வாறு தவிர்த்தேன் என்பவனை பற்றி அறிய ஆவலாக இருக்கிறார் என்பது தெரிகிறது. அந்த விபரங்களை சொல்ல நான் விரும்பவில்லை. என்றாலும் இப்போது சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன் என்பதை மட்டும் சொல்ல விரும்பவில்லை. கடந்த பல திங்களாக மலரியில் தங்கியிருந்து சென்னா புலவர் தண்டி ஆசிரியரிடம் தமிழ் பயின்று வந்தேன். மன்னர் அவர்களின் அன்னை தியாக பதாகை பிராட்டியாரின் விருப்பத்தின் பேரிலேயே நான் அவ்வூருக்கு தமிழ் கற்க போயிருந்தேன். சில தினங்களுக்கு முன்பு தோழி ஒருத்தி என்னிடம் வந்து ஒரு அதிர்ச்சி தரத்தக்க செய்தியை சொன்னாள். என் அருமை தந்தை சேதிராயர் அரசரின் தில்லை திருப்பணி திட்டங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகிறார். சில சூழ்ச்சியாளர்களின் வலையில் சிக்கி பயங்கர சதி வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார் எனும் செய்திதான் அது. அதை கேட்டு நான் அதிர்ந்து விட்டேன்.
என் தந்தையா அப்படி மாறினார்? சோழர்களின் உப்பை தின்று வளர்ந்து புலிக்கொடியின் நிழலில் வாழ்ந்து வந்த அவரா சூரிய வம்சத்தின் எதிரியானார்? என்னால் அதை முதலில் நம்பவே முடியவில்லை. எனினும் அரசியல் சாஸ்திரமும் ஆட்சி கலையும் பயின்றிருந்த நான் என் தந்தை துரோகியாக மாறுவது சாத்தியமே என்பதை உணர்ந்தேன். உடனே என் தந்தையை சந்தித்து அவரது தவறான போக்கை மாற்ற வேண்டுமென்று துடித்தேன். எனது ஆசானின் அனுமதி பெற்று முந்தா நாள் காலையிலேயே திருக்கோவலூருக்கு புறப்பட்டேன். நேற்று இரவு 2ஆம் சாம நேரத்தில் எனது சிவிகை இந்த திருமாணிக்குழி சாலையின் வழியே வந்து கொண்டிருந்தது. அவசரமாக புறப்பட்டதால் வழித்துணைக்கு அதிக காலாட்படைகளை அழைத்து வரவில்லை. இயற்கையிலேயே நான் எவருக்கும் அஞ்சாத, எதற்கும் பயப்படாத துணிவு நெஞ்சம் கொண்டவள். என் தந்தையார் எனக்கு சிறு வயதிலேயே வாட்பயிற்சியும் ஈட்டி எறியும் பயிற்சியும் அளித்திருக்கிறார். எனவே சிவிகை ஆட்கள் 4 பேர், 2 காவல் வீரர்கள் ஆகியோருடன் மட்டும் தைரியமாக புறப்பட்டு விட்டேன். எனது சிவிகை இந்த சாலையில் 4வது சுமைதாங்கி கல்லை தாண்டி வந்து கொண்டிருந்த போது மிக தொலைதூரத்தில் யாரோ சிலர் சாலையின் நடுவே கும்பலாக சேர்ந்து ஏதோ செய்து கொண்டிருப்பது லேசாக தெரிந்தது. என் காவல் வீரர்களில் ஒருவன் இதை என்னிடம் கூறினான். உடனே நான் சிவிகையை நிறுத்திவிட்டு அவனை மட்டும் முன்னால் அனுப்பி அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து வரச் சொன்னேன். நான் சிவிகையிலிருந்து இறங்கி ஒரு மரத்தின் ஓரமாக போய் நின்று கொண்டேன். அப்படி இறங்கி சென்றதை என் சிவிகை ஆட்கள் எவரும் கவனிக்கவில்லை. அவர்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காகவே சிவிகையின் மறுபுறமாக மெல்ல இறங்கி நான் அங்கு போய் நின்றிருந்தேன். ஏனென்றால் என்னை அறியாமலேயே எனது மனதில் ஏதோ ஒருவித அச்சம் குடியேறியது. அந்த அச்சமே என்னை எச்சரித்து சிவிகையிலிருந்து கீழே இறங்கவும் செய்துவிட்டது. தகவல் அறிந்து வரச் சென்ற வீரன் நீண்ட நேரமாகியும் திரும்பவில்லை. என் சந்தேகம் வலுத்தது. விழிப்புடன் என்னை வைத்து கொண்டேன். இனி என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே எதிரிலிருந்த புதரிலிருந்து 5-6 பேர் திமுதிமுவென்று ஓடி வந்தனர். வந்த அதே வேகத்தில் எனது சிவிகை ஆட்களின் மீது பாய்ந்து இறுக்கி பிடித்து அவர்களின் கண்களை துணியால் கட்டினர். பிறகு சிவிகையை தூக்கி கொண்டு நடக்கும்படி கட்டளையிட்டுவிட்டு அவர்களும் கூடவே சென்றனர். இவையெல்லாம் ஒரு சில வினாடிகளிலேயே நடந்து முடிந்துவிட்டன. மரத்தின் பின்னால் ஒளிந்து நின்று கொண்டிருந்த நான் மூச்சு கூட விடாமல் மெல்ல எட்டி பார்த்தேன். இருளில் ஒன்றுமே தெரியவில்லை. அவர்கள் எங்கு சென்றார்கள் என்றும் புரியவில்லை. அப்போது மழை மேகங்கள் திரண்டு இடியும் இடித்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் பளீரென ஒரு மின்னல் மின்னியது. அப்படி வெட்டி மறைந்த மின்னல் ஒளியில் ஒரு பயங்கரமான காட்சியை கண்டேன். கண்கள் கட்டப்பட்ட சிவிகையாட்கள் அப்போதுதான் காட்டில் தட்டு தடுமாறி நுழைந்து கொண்டிருந்தனர். அவர்களின் பின்னே சென்ற 5-6 பேரில் ஒருவருடைய முகம் மட்டும் அரைக்கணம் தெரிந்து மறைந்தது. நான் பார்த்த அந்த முகம், அது என் தந்தையாரின் முகம் போலவே தோற்றமளித்தது. ஆனால் நிச்சயமாய் முடிவு செய்ய முடியவில்லை. பயத்தால் நடுங்கி போனேன். அடுத்த கணமே என்னிடமிருந்த அசுர துணிவு அனைத்தையும் ஒன்று திரண்டு எனது உள்ளத்தில் குடி புகுந்தன. என்னை பீடித்த பயம் பஞ்சாக பறந்துவிட்டது. வீரம் என்பது பயமின்மையால் பிறக்கும் ஒரு உணர்ச்சி. அவ்வுணர்ச்சிக்கு ஜீவன் அளிப்பது உடல் அல்ல, உள்ளம்தான். என்னிடம் இருந்த பயம் நீங்கியதும் மரத்தின் மறைவிலிருந்து தைரியமாக வெளியே வந்தேன். பச்சை துரோகியாகிவிட்ட என் தந்தையாரை எப்படியும் அந்த காட்டில் தேடி கையும் மெய்யுமாய் கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆவேசத்துடன் இருள் மண்டி கிடந்த காட்டினுள் நுழைந்தேன். அந்த சிவிகையில் வந்தவள் நான் தான் என்பது என் தந்தையாருக்கு தெரிந்திருக்குமா, அல்லது வேறு யாரோ என நினைத்து இந்த பாதக செயலை செய்ய துணிந்தாரா என்பது ஒன்றுதான் எனக்கு புரியவில்லை. எது எப்படி இருப்பினும் அவர் பயங்கரவாதிகளின் கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறார் என்பது மட்டும் உறுதிப்பட்டுவிட்டது. இருளிலும் புதர்களிலும் ஒளிந்து மறைந்து என் கால் சோறும் வரை இந்த காடெல்லாம் சுற்றினேன். பேய் பெண் போல சற்றும் அச்சமின்றி அலைந்தேன். என் சிவிகை ஆட்கள் போன சுவடே தெரியவில்லை. அந்த சதிகாரர்கள் சென்ற திக்கையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் பொழுது புலரும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனிமேலும் காட்டில் அலைவது ஆபத்து என்று எண்ணி திசை குறிப்பு கொண்டு சாலையின் பக்கம் திரும்பி நடந்தேன். நீண்ட நேர நடைக்கு பிறகு இந்த 5வது சுமைதாங்கி கல்லண்டை வந்து சேர்ந்தேன். அதே சமயம் தொலை தூரத்தில் ஒரு குதிரை ஓடி வரும் குளம்போசை கேட்டது. சட்டென்று ஓடிப்போய் சுமைதாங்கி கல்லின் பின்னால் ஒளிந்து கொண்டு நின்றேன். அப்படி நின்றிருந்த போது அசந்தர்ப்பமாக என் பார்வை எதிரே இருந்த சாலையின் மீது போய் அழுந்தியது. அச்சாலையின் நடுவே சிறு சிறு கிளைகளும் தழைகளும் ஒப்பனையாக விரித்து வைத்திருப்பது போல தெரிந்தது. சில சிறு கிளைகள் காற்றினால் அசையும் போதெல்லாம்
அவை உள்ளே இறங்கி சரிவது என் சந்தேகத்தை மேலும் வளர்த்தது. ஏதோ சதி திட்டத்தோடு சாலையின் நடுவில் குழி பறிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒருவாறு ஊகித்து கொண்டேன். இதற்குள் குதிரையின் குளம்புலி சமீபித்தது. திரும்பி பார்த்தேன். மன்னர் அவர்களின் முகம் எனக்கு பளிச்சென்று தெரிந்தது. பிறகு நடந்தது எல்லாம் தெரிந்த விஷயமே. முக்கோ கிழானடி தன் பேச்சை நிறுத்தினாள். இவ்வளவு நேரம் பேசியும் அவள் கொஞ்சமும் களைப்பு அடையாமல் கம்பீர தெளிவுடனேயே இருந்தாள். ஆனால் முகம் மட்டும் ஏதோ ஒரு சகிக்க முடியாத கவலையால் வெளிரி போய் காணப்பட்டது. குலோத்துங்கன் பிரமித்து கல்லாய் சமைந்து விட்டிருந்தான். பல்வேறு உணர்ச்சி தாக்குதல்களால் அவன் நாவு மறத்துவிட்டது. அதை அப்படி இப்படி புரட்டக்கூட முடியவில்லை. கண்களை மட்டும் அகல விரித்து முக்கோ கிழானடியை பக்தி சிரத்தையுடன் பார்த்தான். அப்படி பார்த்து கொண்டே தனது இரு கரங்களையும் அவளை நோக்கி நீட்டினான். இதை கண்ட முக்கோ கிழானடியின் முகம் வர்ணிக்க இயலா அழகு பெற்று பிரகாசித்தது. குலோத்துங்கனை நோக்கி மெல்ல நடந்து வந்தாள். திடீரென அவள் பார்வை மேலே நிமிர்ந்தது. அடுத்த கணம் அது மகா பயங்கரமாக மாறியது. பருந்து போல பளீரென்று பாய்ந்து வந்த அனபாயனின் இடுப்பிலிருந்து குத்துவாளை சடக்கென்று பிடுங்கினாள். அதே வேகத்தில் அக்கத்தியை வேகமாக சுழற்றி எங்கோ ஒரு இலக்கை நோக்கி விற்றென்று வீசி எறிந்தாள். மறு வினாடி கணீர் என்ற பேரொலி எழுந்து அந்த காட்டின் 8 திக்குகளிலும் எதிரொலித்தது. திடுக்குற்று போன குலோத்துங்கன் திரும்பி பார்த்தான். சுமார் 10 அடி தொலைவில் 2 கத்திகள் ஈரத்தரையிலே குத்திட்டு கொண்டிருப்பது பளிச்சென்று தெரிந்தன. தொலை தூரத்தில் 2 சிவிகைகள் வந்து கொண்டிருந்தன. ஒரு சிவிகையில் பரிவாதினியும் மற்றொரு சிவிகையில் அமைச்சர் அருள்மொழி தேவரும் சேந்தமங்கலத்தை நோக்கி திருமாணிக்குழி சாலை வழியே வந்து கொண்டிருந்தார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.